ஹாய்டா. வீடியோஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக வருதுல்ல, சாரி. இன்னும் 2 டேஸில் வீட்டுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் டியூஷன் போகணும், இங்கிலீஷ் டியூஷன். சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அம்மா. பிகாஸ் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். காலேஜில் வந்து எல்லாமே இங்கிலீஷ். கொஞ்சம் திணறுது. இப்போது ஃபைனல் இயர் வேறு. ஸோ அதான் நான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன்னா நான் போட்டுறேன். தென் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொண்டை கட்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைட்டு, அதோட நெக்ஸ்ட் பார்ட். இப்போது மேக்ஸுக்கும் வீக்கும் ஒரு செகண்ட் ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா? அதுக்கும் முன்னாடி ஒரு 2 hours அப்படி இருக்கும்போது அப்போது மேக்ஸ் ரூமுக்கும் பக்கத்தில் வீயோட ரூமு. இன்னும் 2 hours ஃபைட்டு. அவனோட ரூமில் இருக்கான். மேக்ஸ் அவனோட ரூமில் இருக்கும்போது ஒரே பேசி சிரித்து அப்படி ஒரு சின்ன சவுண்டு வீக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பிகாஸ் அவன் எப்போவுமே கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பான். இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவனுக்கு தெரியும் பக்கத்தில் மேக்ஸ் இருக்கான்னு. பட் அவன் நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா, மேக்ஸ் என்னோட ஃப்யூச்சர், அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா? அவன் அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். மேக்ஸையும் உங்களையும் நிறைய டைம் அவன் வெளியில் பார்த்துருப்பான். மேக்ஸ் உங்களை அடிக்கடிக்கு ஆஃபீஸ்லேருந்துலாம் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படி உங்களை டெய்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன், மேக்ஸுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, கண்டிப்பாக நான் உனக்காக நான் அதை பண்ணுவேன். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிரிக்கிற சவுண்டு செம்ம கடுப்பாக உட்காந்துட்ருக்கான். அவனும் ஓரளவுக்கு கோவத்தெலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கான். அரட்டை அடிக்கிறானுங்க. அவனோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேக்ஸோட டோரை நாக் பண்ணலான்னு வரும்போது, ஹே மேக்ஸ், அதுவும் ஃபியான்ஸ் இருக்கால, செம்ம ஹாட்டாக இருக்காடா, அழகாக இருக்கான், எங்கே இருந்துடா அவளை பிடிச்ச அப்படி சொல்லும்போது டோரு நாக் பண்ணாமல் கையை அப்படியே வச்சு நின்றுட்டுருக்கான். அவளையா? ஒரு நாள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருந்தா. செம்ம அழகாக இருக்கான்ல, எனக்கே தோணுச்சு, பார்த்த உடனே தோணுச்சு. அதுவும் அவளோட லிப்ஸும் இருக்குது பார்த்தியா? இது வரைக்கும் நான் அவளை பார்லர் பக்கம் கூட பார்த்தது கிடையாது. அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. ஃபுல்லாக நேச்சுரல் பியூட்டிடா. பார்த்தாலே தெரியுது மேக்ஸ். அதுவும் அவளோட இடுப்பு இருக்குது பார்த்தியா? அன்றைக்கி ஆஃப் சாரின்னு நினைக்கிறேன், அதில் வந்திருந்தா செம்மையாக இருக்காடா. இங்கே கோவம் வருது, கையெல்லாம் முறுக்குறான். சேம் டைம் உங்களை பற்றி இது மாதிரி பேசிகிட்ருக்காங்க. மேக்ஸ் கூலாக பேசிகிட்ருக்கா, அவங்கள்ட்ட அக்கேன் பேசுகிறான். ஒரு கோவம் அவனுக்கு வரல, அதை பேச்சிலே தெரியுது. அவங்க பேசுகிறதுக்கெலாம் மேக்ஸ் என்னமோ என்ஜாய் பண்ணுற மாதிரி. என்ன சொல்கிறது, அவனுக்கு உங்களை பற்றி சொன்ன கோவமே வரல. உண்மையாக ஒரு பர்சன் லவ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது பார்த்தாலே, பார்க்குறேன்னு சொன்னாலே அவ்வளோ கோவம் வரும். பட் மேக்ஸ் ரொம்ப கூலாக பொறுமையாக அவனுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி பேடாக கமெண்ட் பண்ணால் கூட கேட்டுட்டு அமைதியாக சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். பியுமே ஓகே மேக்ஸ் இப்போ கேட்பான், அப்புறமா கேட்பான் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அங்கேயே நின்றுட்டுருக்கான். தூரத்துலேருந்து பார்க்குறேன்டா. அன்றைக்கி வந்து உன்னை கட்டி பிடிச்சா தானே, அப்போது அவளோட ஹிப்பு பெல்லி பட்டன் சத்தியமாக அங்கே இருக்க அந்த மூளை டச் பண்ணும் என் கை, நீ கூட இருக்கும்போதே அப்படி வந்ததுடா. மேக்ஸ் மறந்துட்டியா? ஒரு கேளை என்ஜாய் பண்ணுனா எல்லாருமே தானே என்ஜாய் பண்ணுவோம். பட் ஃபியான்ஸே தான் விட்டு வச்சுருக்கோம். ஃபியான்ஸேவா? யார்டா ஃபியான்ஸே? அவளா? ஃபியான்ஸே தான். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் அவளை பார்த்தேன் இல்லையா? இந்த மாதிரி கேள்லாம் அவள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சென்சிட்டிவான ஒரு பொண்ணு அவள். பட் என்னமோ தெரியல, அவளை தாண்டா டச் பண்ணணும்னு தோணுது. இது வரைக்கும் என் கை அவன் மேலே பட்டதே கிடையாது, விடவே மாட்டேன்றா. அவளை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஹோம் மில்கியன் மாதிரி இருக்கான்னு. பட் மைண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்குது.
இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குது. அவளை ஒரு வாட்டியாவது டச் பண்ணிடணும் இருக்கு. கேட்டா இந்த மாதிரி பொண்ணுங்க ஒத்துக்க மாட்டாங்க. மற்ற கேர்ள்ஸாக இருந்தா மணி கொடுக்குறேன், இல்லைண்ணா பார்த்தியா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை பார்த்த உடனே பின்னாடி வந்துடுவாளுங்க. பட் இவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதா. எனக்கு இவ வேணும்னா இவ வழியிலே தான் போகணுன்னு அப்போ தான் புரிஞ்சது. அதான் அவளை பார்த்த உடனே அவளுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்ணேன். லவ் பண்ணால் ஒரு கேர்ள் அக்செப்ட் பண்ணிப்பா இல்லையா? ஸோ எவ்வளோ அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு நினச்சேன். பட் அவள் என்கிட்ட சொன்னது இல்லை, அம்மா அப்பா ஓகே சொன்னால் ஓகே, நான் இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணதில்லைன்னு சொன்னான். சரி அவங்க அம்மாட்ட போய் கேட்போம். ஃபார்முலா போன உடனே ஓகே சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஐ எம் ரிச். ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம தானே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட ட்ரை பண்ணலான்னு அன்றைக்கி பிடிச்சி தள்ளி விட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவங்க வீட்டிலேருந்து என்கேஜ்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நோன்னு சொன்னால் நான் ஃபேக்காக தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு போகிறான்னு நானும் ஃபேக்காக ஒத்துக்கிட்டேன். சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணேன். என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலாவது அவளை டச் பண்ணலாம். நிறைய டைம் அவள் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்படியே தூரத்தி விட்டுருவா. இவ்வளோ பண்ணியிருக்கியா, இன்னும் முடிக்கலையா? ஆனால் இதுக்கப்புறம் அப்பச்சு கேட்குற மாத்திரம் இல்லை. பிகாஸ் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மேரேஜை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா. நான் இவ கூட இருக்கிறது ஃபேக்காக, அவளோட பாடி மட்டும்தான் எனக்கு வேணும். பட் இவ அழகாக இருக்கா, அவகிட்ட மணி இருக்குது, அவங்க அப்பாவில் தான் நான் இப்படி இருக்கேன். ஸோ அவளுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ நானும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வயனை நான் டேஸ்ட் பண்ணிவிடுவேன். என்னடா அதான் ஒத்துக்க மாட்டேன்டான்னு சொல்கிறே, அவகிட்ட யாருடா பெர்மிஷன் கேட்குறது? போதும் வெயிட் பண்ணதெல்லாம். நான் இவ்வளோ தூரம் யாருக்காக வெயிட் பண்ணது கிடையாது. பட் அவளுக்காக வெயிட் பண்ணேன். வருது தான் நான் அதுக்கு. மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவகிட்ட ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு 10 daysலேயே அவளை கட்டி விட்டுருவான். எப்படி பேசிகிட்ருக்கா வெளியே என்ன இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துகிட்ருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் நீங்களும் உண்மையாக லவ் பண்ணுறீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் என்னை தான் உங்களை 2 பேரையும் சேர்த்து அவன் பார்த்தாலுமே அவன் நம்ம தான் ஹாப்பியாக இல்லை. வயனாவது அவர் லவ் பண்ணுற அந்த பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கட்டும். உங்களை நேரில் பார்த்தா கூட பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அந்த மாதிரி போயிடுவான். பட் அவன் எப்போ உங்களை உண்மையாக லவ் பண்ணலை அது தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோபம் வருது. வீ கையை முறுக்கிட்டு அங்கே டோருக்கு வெளியே நின்றுட்டுருக்கான். இந்த டைம் அந்த மேக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள் இல்லையா, அவன் நான் ஒரு ரூமுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்து அடுத்த செகண்ட் மேக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரையுமே வெளியே போக சொல்கிறான். டே சூப்பர்டா, ஒரே டைமில் 2 ஃபிகரை மெயின்டைன் பண்ணுறேன், பார்த்துட்டா அந்த ஒயன், இதுக்கப்புறம் எங்களுக்கு தானே, வாயை மூடிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்லும் போது அவனுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தா அவ்வளோ கோவமா வெறியா அப்படி நின்றுட்டுருக்கான். இவனுங்க வெளியே போகாமல் டோருக்கிட்டே நின்றுட்டுருக்கானுங்க. அவனுங்க ஆப்போசிட்டில் நிற்கிறான். டே என்னடா இங்கே நிற்கிறீங்க போலையா? மேக்ஸ் இங்கே வா, என்னடா ஆச்சா அப்படி அவன் சொல்லிட்டே வெளியே வந்து பார்த்தா நின்றுட்டுருக்கான். இவனுக்காடா இப்படி பயப்படுறீங்க, கிளம்புங்கடா சொல்லி வாயை மூடல. மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படி உங்களை பற்றி பேசினானுங்களா, அவனுக்கு வாயில் அடிக்கிறான். செம்ம அடி, ஒரு கலவரம். வியோட கார்ட்ஸ் மேக்ஸோட கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. மேக்ஸோட காலரை பிடிச்சிட்டு வயன் என் பொண்டாட்டி, அவளை பற்றி ஏதாவது நீ தப்பாக பேசின அவ்வளோதான் உனக்கு பாரு, அவளை விட்டு தள்ளியேறு. அவளுக்கு உன்னால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சேன், உன்னை நான் கொன்னுடுவேன். மேக்ஸுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பேசுகிறான், திடீர்னு வந்து நம்ம பேசுனதுலாம் கேட்டால் கூட ஒயன் பற்றி பேசினா இவனுக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதுக்குள்ளே வியோட கார்ட்ஸ்லாம் வியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சார் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணால் ஃபைட்டு கேன்சல் ஆகிடும் சார், நீங்கள் எதுக்கு அவர் ரூமுக்கு வந்தீங்க அப்படி பேசிட்டே வியை அவங்க கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மேக்ஸோட ரூமுக்கு
மேக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பா. அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துக்கும் போது தான் நீங்கள் அதுக்கப்புறம் வந்திருப்பீங்க. இப்போது அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ரிங்கில் மேக்ஸை போட்டு அடிச்சிருப்பான் இல்லையா, ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன். வயன் அவள் ஏன் பொண்டாட்டி, புரியுதா? அவளை இந்த வாய் தானே பேசிச்சேன் அப்படின்னு மேக்ஸோட காது கிட்ட போய் சொல்லிட்டு மேக்ஸோட வாயிலே அடிச்சிருப்பான். அப்படியே மேக்ஸ் இப்போது அவன் வாயை டச் பண்ணுறான். வாயிலெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கு. ரிங்கில் இந்த கை தானே என் பொண்டாட்டியை டச் பண்ணணும் அப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தா, அவ்வளோ மட்டும் இல்லை, எந்த பொண்ணையும் நீ உன்னால் டச் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி முறுக்கி விட்டுருப்பான். இப்போது அவன் கையை டச் பண்ணுறான். ரைட் ஹேண்டு மட்டும் ஏதோ கையில் பிளாண்டட் போட்டு ஒரு மாதிரி கையை அவன் செஸ்ட்டுக்கிட்ட வச்சிட்ருக்கான். இதே போல் தான் ஒன்று சொல்லி அவனை அடிச்சிருந்துருப்பான். ஸோ இப்போது அதெல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. உங்களை பார்க்குறான். என்னாச்சு மேக்ஸ், சூப் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கா என்ன இப்படி சொல்லிட்டே நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துக்கிட்டே எங்கே தொட்டா அங்கே கோவம் வருதா, முட்டாள் மாதிரி இது கூட தெரியாமல் உன்னை வச்சு தான் அவனை என்னால் வின் பண்ண முடியும் இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவனை பார்த்துட்டே ஐம் சாரி மேக்ஸ், உங்கள் லவ்வுக்கு நான் டிசர்வ் கிடையாது, பட் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களை மாதிரி ஒரு குட் பர்சன் எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறாங்க நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. பட் ஐம் சாரி, எனக்கு என்னமோ உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏதோ கில்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்படி திங்க் பண்ணிட்டே அவனுக்கு ஃபுட்லாம் எடுத்து கொடுத்துட்டு உங்கள் பேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மேக்ஸ் டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ அப்புறம் வயன் சொல்லுங்கள் மேக்ஸ், உங்ககிட்ட எப்படி கேட்குதுன்னு தெரியல. உனக்கு கிம்டையாங்க இதுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? ஃபேஸே மாறிடுச்சு, ஒரு பாயத்தோடு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சின்ன டவுட் வந்துருச்சான். இவருக்கு தெரியுமா? இது எப்படி தெரியும்? வாய்ப்பே இல்லையே. அந்த டைமில் இவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். வயன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், உண்மை சொல்லணுமா போய் சொல்லணுமா அப்படி திங்க் பண்ணிவிட்டு இல்லை தெரியாது மேக்ஸ். தெரியாதா? ஆனால் ஒரு வாட்டி நீ அந்த கிம்டையன் கூட என்ன ஃபைட் பண்ண வேண்டாம் நிறைய சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொல்கிறது? இல்லை, அவரோட ஃபைட்டு நான் டிவியில் பார்த்துருக்கேன். அதான் வேறு எப்போ நீ பார்த்தது கிடையாது? இல்லை மேக்ஸ். சரி கிளம்பு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக அங்கேருந்து வரீங்க. இதே பற்றி ஒரே காலேஜில் படிச்சிருக்கீங்க, ரெண்டு பேருக்கு தெரியாதா? அப்போ திங்க் பண்ண மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் ஃபாஸ்ட் லைஃப் இருக்குது. அவன் என்னமோ உன்னை பொண்டாட்டின்னு சொல்லுவேன், நான் உன்னை சீட்டிங் பண்ணுற மாதிரி. நீ என்னை சீட் பண்ணுறியா என்ன? நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க, அவன் உங்களை பற்றி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒருவேளை மேக்ஸுக்கு டவுட் வந்திருக்குமா? இல்லை அன்றைக்கி சொன்னது கூட மனசில் வச்சுருக்காரு. ஒரு வேளை இது ஆல்ரெடி ஒரு டவுட்டாகவே இருக்குமா? இப்படிலாம் திங்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டில் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் ரூமில் இருக்கான், மொபைல் ஆன் பண்ணி உங்கள் மொபைல் எங்கே இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறான். வீட்டில் இருக்க மாதிரி தான் காட்டுது, பட் நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, மொபைல் வீட்டில் வச்சுருப்பீங்க, மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. ஓகே, வீட்டில் தான் இருக்கா, மேக்ஸ் பக்கமே போகக்கூடாது அப்படிலாம் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த ரிங் எடுத்து கையில் வச்சுட்டு போடலாமா வேண்டாமா அப்படி திங்க் பண்ணுறீங்க. பிகாஸ் நாளைக்கு வேறு மேக்ஸ் வீட்டுக்கு போகணும், ஏதோ மேக்ஸ்
ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால கண்ணுக்குல கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அப்போது வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தான் கூட போகணும். அப்போ ஆன்ட்டி அங்கிள் அப்படி சொல்லிவிட்டு எல்லாருமே இருப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து உங்கள் கையிலையும் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. எங்கே போகிற? ஆஃபீஸ்மா. இன்றைக்கி தான் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரான். இப்போன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் போகாமல் நீ ஆஃபீஸ் போகிறேன்ற லீவு சொல்லணுமா? நான் சொல்லிவிட்டு நான் டேரெக்டாக அப்படி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். அப்படி சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளில வரைக்க வெளியவே நீ காரில் இருக்கான். அந்த காரை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது வீணு. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் கையை பிடிச்சி தரன்னு காருக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே தள்ளுறான். ஜெயம் என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு நீங்கள் கார் டோரை ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வந்து அவன் கையை பிடிச்ச இழுத்த எங்கே போகிற? வீட்டுக்கு எப்படி பண்ணுறீங்க? எப்படி சொல்லி அவன் கையெல்லாம் தட்டி விட வரும்போது அவன் பிடிச்சி இழுத்த டீப்பாக கிஸ் கொடுக்குறான். பொறுக்கி எப்படி பண்ணுறீங்க? பொறுக்கியா? பொறுக்கி தான். உனக்கு மட்டும்தாண்டி பொறுக்கி. உள்ளே உட்கார், கீழே இறங்காத. அப்படியே சொல்லிவிட்டு சீல் பெல்ட்டை உங்களுக்கு க்ளோஸாக வந்து அப்படி போட்டு விட்டுறான். 2 days ஆச்சரி உன்னை பார்த்து பொண்டாட்டி கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் பிடிச்சவனை தள்ளி விட்டுறீங்க. எப்படியே நான் புரிஞ்சுப்ப. அப்படியே சொல்லிவிட்டு அவன் காரை எடுக்கிறான். நீங்கள் கத்திட்டே வரீங்க. கார் நிறுத்த எங்கே கூட்டிகிட்டு போகிற? ஏன் அப்படி பண்ணுற? அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் கத்திட்டே வரீங்க. அவன் காதுலேயே வாங்கிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கேயா? எங்கே எதுக்கு வந்திருக்கோம்? வண்டி எதுக்கு ஸ்டாப் பண்ண? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அவன் சீட்லேருந்து இறங்கி உங்கள் சீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருங்க. என்ன நினச்சிட்ருக்க? சின்னதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்த? எதுக்குன்னு சொல்ல முடியாதடி. நான் நல்லா பண்ணி காட்டுமா? ஏன் இப்படி இருக்கீங்க? வா, உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிற? அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். தொடாதா. ஏன்டி கையை டச் பண்ணதுக்கு இப்படி பண்ணுறேன்? அப்படியே சொல்லிவிட்டு பென் பண்ணி என் கை உடம்புல படாத எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்ல பார்க்கலாம். அவன் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல. கண்ணை டைட்டாக முடிக்கிட்டு பல்ல கடிச்சிட்ருக்கீங்க. பட் அவன் ஸ்டீல் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களை அப்படியே தூக்குறான். கை காலை ஷேக் பண்ணிவிட்டு மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கான். தூக்கி உங்களை ஷோல்டரில் போட்டுட்டோம். ஒரு கையில் உங்களை பிடிச்சிட்டு ஒரு கையில் டோரை அன்லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். கத்திக்கிட்டே போகிறீங்க. சீட்டா உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் தூக்கி போடுறான். ஒரு ஜம்ப் எடுக்குது அந்த பெட்டு. ஒரு ஜம்பிங்கோட ஒரு பவுன்ஸில் அகேன் கீழே விழுற மாதிரி போகிறீங்க. வந்து உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு பொண்டாட்டி உன்னை இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படி சொல்லிட்டே அவனோட ஒரு கை ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அவன் கையை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் உங்கள் பாடியில் ஷிவர் ஆகுது. வேர்த்து கொட்டுது. வேணாம் டியாங்குக்கு பாரு என்னை விட்டு இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அவன் ஷர்ட்டை கழட்டிட்டான். பெட்லேருந்து எழுந்துக்கலாம் போகிறீங்க. அவன் உங்கள் கழுத்தை பிடிச்ச அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். கையை போட்டு அடிக்கிறீங்க. அவன் கையை அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்க வீக்கு பாரு என்ன வீடு கத்த வரீங்க. அப்படியே கிஸ் பண்ணுறான் லவ்வோட. பட் உங்களுக்கு தான் பிடிக்கல. அவ்வளோ லவ்வோட கிஸ் பண்ணுறான். சின்ன பிடிக்காம நீ இதெல்லாம் பண்ணுற. இது பேர் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட நீ என்ன ரேப் பண்ணுற. என்னடி பேசுகிற? சின்ன பேசுகிற நீ இங்கே பாரு. எனக்கு கடுப்பாய்த்ததை புரியுதா? எங்கே வச்சிருக்கடி உன்னை? அவ்வளோ மிஸ் பண்ணாண்டி.
இந்த பெட்டில் அத்தனை வாட்டி உன் பேரை சொல்லிட்டு புலம்பிட்டு குடிச்சிட்டு அப்படி படுத்துருக்கேன் தனியா. நீ இல்லாமல் எனக்கு உன் கூட படுக்கணும்டி. என்ன பேசுகிற நீ? ரேப்பா? ஏய், உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி. அப்புறம் எப்படி இது ரேப்பாக்கும்? நீங்கள் அவனை பார்க்காம வால் பக்கமாக திரும்பிட்டேன். நீ மட்டும் என்னை லவ் பண்ண போதா தம்பி, நானும் உன்னை லவ் பண்ணணும் இப்படி சொன்னல. நான் இருக்கேங்க, பட் என் மனசுக்குள்ள மேக்ஸ் மட்டும்தான் இருக்கான். சொன்ன அடுத்த செகண்ட் எங்கள் கழுத்தில் கை வச்சு அப்படி நசுக்கிறான். மூச்சு விட முடியல. ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. வேணாண்டி, இங்கே பாரு, அவன் லவ்வுக்கு திசவே கிடையாது. அவன் உன் லைஃப்பில் இதுவும் கிடையாது. மட்டும்தாண்டி உன் புருஷன். அப்படியே சொல்லிட்டு கழுத்துலேருந்து கை எடுக்கிறான். அப்படின்னு விட்ட நீ தலை பண்ணி கிடையாது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேணும்ட்டி அவர் அந்த மாதிரி பண்ணலை. நீ ஏன் அவர் அப்படி பண்ண? அவனை பார்த்து கேட்குறீங்க. ரீசன் தான் வந்து அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்றான். பிகாஸ் அதெல்லாம் கேட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அதனால சொல்ல மாட்டேன்றான். சொல்லிட்டேன் ஏன் அவர் அந்த மாதிரி பண்ண? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் பக்கத்தில் அவன் நிற்கிறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அப்படியே சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். அவனை பிடிச்சி தள்ளி விடலான்னு பார்க்குறீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கான். என் மேலே கையெடு தழுவி அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடலான்னு பார்க்குறீங்க. முடியல. வலிக்குது. இப்பயும் நீங்கள் பயப்படுறீங்க. உங்களை டச் பண்ணுறான், ஃபீல் ஆகுது. அப்படியே பண்ணிகிட்ருக்கான். கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கீங்க. வானாண்டி ஒயன், இப்போயாவது நான் சொல்கிற கேளு. ஸ்ட்ரகிள் பண்ணாதான். வலிக்குது. எழுந்துரு, எங்களுக்கு முடியல, எழுந்துரு. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்பவும் போல் அவங்கள லாக் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிட்டுருக்க. அவன் கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே படுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படி சொல்கிறான். தேம்பிகிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த பயம் அவனுக்கு ஃபீல் ஆகுது. தேம்புறீங்க இல்லையா? மூச்சு இழுத்து விட்றீங்க. அவன் நிமித்து உங்களை பார்க்குறான். உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு பெயினில் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அவன் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெயினாக இருக்காடி தட்டி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டே, இதுக்கு தாண்டி சொன்னேன், ஸ்ட்ரகிள் பண்ணாதானே. எப்படி பண்ணுறீங்க? உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹக் பண்ணிக்கிட்டு வேணாம் அந்த மாதிரி சொல்லாத, இது தாண்டி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அவ்வளோ கோவம் தட்டி. புட்டட்டி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஷாக் ஆகிட்டீங்க. திட்டாதீங்கடா. உனக்கு ஃபைனலாக ஒரே பாட்டு, ஐ ப்ராமிஸ். ஃபைனலாக ஒரே பாட்டில் முடிச்சிடறேன். பாய்.